எதிர்மறையான கேள்விகள் கேட்டு நேர்மறையான எண்ணங்களை உருவாக்குதல். அப்ப என்ன எதிர்மறையான கேள்விகள்னா என்ன சார்? உங்கள்ட்ட கேட்குற கேள்வியே வந்து எப்படி இருக்குன்னு கேட்டா, கொஞ்சம் உங்களுக்கு வந்து உங்கள நிலைகுலைய வைக்கிறக்கூடிய கேள்வியா தான் என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா இருக்கும். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கல? நீங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கலையா? நம்ம பாஷையில சொல்றதா இருந்துச்சா, நீங்க ஏன் செத்து போகல? இன்னும் ரொம்ப லோக்கலா போனா, நீங்கலாம் இன்னும் சாகலையா? அப்படிங்கிற கேள்வி. இந்த கேள்விய கேட்ட உடனே நமக்கு என்ன செய்யும்னு கேட்டா, ரொம்ப நெகட்டிவா இருக்கும். என்னடா நம்மள பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அதுக்கப்புறம் அதுக்குரிய விளக்கம் உங்களுக்கு குடுப்பாங்க. நீங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லுவீங்க. நான் ஏன் தற்கொலை பண்ணிக்கிடல அப்படிங்கிறதுக்கு. அந்த தற்கொலை பண்ணிக்கலங்கிற அந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்களோ, அத பொறுத்து தான் அவங்களுடைய சிகிச்சை முறையே இருக்கும். நான் ஏன் தற்கொலை பண்ணிக்கல? நான் சாகாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நான் சாகாம இருக்கிறதுக்கான காரணம், அந்த காரணம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த காரியத்துல நான் எப்படி செயல்படணுங்கிறது இருக்கு. அதனால சில மன அழுத்தங்கள் வரத்தான் செய்யும். நான் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நான் சாகாம இருந்த காரணமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் அந்த காரியத்த செய்யணும். அந்த காரியத்த செய்யறதுக்கு மன அழுத்தங்கள் வருது. அந்த மன அழுத்தத்த போக்குறதுக்கு தான் நான் வழிய பார்க்கணுமே ஒழிய, போக்குறதுக்கான வழிய கண்டுபிடிச்சிட்டேன்னா, நான் என்ன செய்ய மாட்டேன்னு கேட்டேன்னா, சாக மாட்டேன். போக்குறதுக்கான வழி எனக்கு தெரியலன்னா, கட்டாயம் நான் என்னதான் செய்யணும்னு கேட்டேன்னா, செத்து தான் போகணும். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்வினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு தருணம், எதுக்காக நீங்க உயிரோட இருக்கீங்க? அப்படிங்கிறத தான் டைரக்டா என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, எதிர்மறையா அந்த கேள்வி தெரியும். நான் இப்ப கேட்கிற நேரமே உங்களுக்கு அப்படித்தான் தெரியும். எதிர்மறையா தான் என்ன செய்யும் கேட்டா தெரியும். ஆனா என்னன்னு கேட்டா, உங்களுக்குள்ளேயே நீங்க ஒவ்வொரு தடவையும் கேட்டு பாருங்க. நம்ம எதுக்கு சாகாம நம்ம உடம்புல கடவுள் இந்த உயிரை நிப்பாட்டி வச்சிருக்காரு? என்னுடைய இதயம் துடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த இதயம் வந்து துடிக்கிறத நிப்பாட்டவே மாட்டேங்கி. அது நிப்பாட்டாம துடிச்சுக்கிட்டே இருக்குன்னா, உனக்கு ஏதோ ஒரு கடமை இருக்குடா. இந்த கடமைய முடிச்சா தான்டா நான் இதயம் துடிக்கிறதே நான் நிப்பாட்டுவேன். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இதயம் என்ன செஞ்சுக்கிட்டுனா துடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த இதயம் துடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு கடமை இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வரும். அந்த ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்து வெளியே வர வேண்டியதுதான் உங்க கடமைய.